வணக்கம். கொரோனா காலத்தில் நான் செய்த சில செயல்கள் மக்களுக்கு நான் கூறும்போது வேடிக்கையாக இருக்கும். ஆனால் நடந்ததை நான் கூறுகிறேன். சீனாவில் முதலில் கொரோனா பிரச்சனை ஆரம்பித்த உடனடியாக டிவிகள் மூலம் நான் பதிவுகளை பார்த்தேன். அதற்கு எனது நண்பன் மூலம் சீனாவிற்கு நான் சென்று அங்கு உதவி செய்ய எண்ணி அதற்கான பதிவுகளை இட்டோம். எந்த பலனும் இல்லை. பிறகு மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நான் டிவி சேனல் மூலம் ஃபோன் செய்து அழைத்து பேசினேன். மக்களுக்கு சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் என்று. இந்தியாவில் கொரோனா அதிகமாக பரவக்கூடிய நேரம். ஆரம்பத்திலேயே நான் டிவி சேனலில் சென்று முதலில் ஃபோனில் தொலைபேசி மூலம் பேசினேன். அவர்கள் அந்த அளவுக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை, மதிப்பு கொடுக்கவில்லை. நான் கூறினேன், அவர்கள் இழுத்தடித்து கொண்டு இருந்தார்கள். நான் கூறினேன், அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், சிறிது பொறுத்து கொள்ளுங்கள், நான் ஃபோன் செய்து பேசுகிறேன் என்று கூறினார்கள். நான் அப்பொழுது கேட்டேன், மக்களின் உயிர் போனதற்கு பிறகு என்ன பலன் என்று நான் கேட்டு விவாதம் செய்தேன். பிறகு நேரடியாகவும் போய் பேசினேன். அவர்கள் எந்த பலனும் இல்லை, நீங்கள் எதை கூறுவதாக இருந்தாலும் எழுத்து மூலம் தெரிவித்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார்கள். எதை கூற வேண்டும் என்றாலும் ஒன்று படித்திருக்க வேண்டும், டாக்டருக்கு படித்திருக்க வேண்டும், அல்லது ஏதேனும் பட்டம் பெற்று இருக்க வேண்டும். இவை இல்லை என்றால் பணம் கொடுத்து நம் பதிவுகளை அங்கு பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 3 விஷயங்களும் என்னிடம் எதுவும் இல்லை. அதனால் மக்களுக்கு நான் தெரியப்படுத்துவதற்கு எந்த ஒரு வழியும் கிடைக்கவில்லை. சரி என்று நான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் ஒரு சில டிவி சேனல்களுக்கு கடிதம் மூலம் தெரிவித்தேன். 2 சேனல்களிலும் என்னுடைய கேள்விகளையும் பதில்களையும் மருத்துவர்களிடம் கேட்டார்கள். மருத்துவர்கள் அதற்கான விளக்கங்களையும் கொடுத்தார்கள். சரி, நான் என்ன கூறினேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொரோனா நோய் வந்தவர்கள் உணவு நன்றாக எடுக்க வேண்டும். பிறகு சாப்பிட எதுவும் பிடிக்காது, சுவாசம் எதுவும் இருக்காது. அதற்கு சில வழிமுறைகளையும் நான் கூறியிருந்தேன். ஏற்கனவே ஒரு பதிவில் உங்களுக்கு சிறு விளக்கங்களை கூறியிருப்பேன். அதற்கான காரணங்களையும் அந்த எழுத்து மூலம் நான் தெரிவித்திருந்தேன். அந்த கேள்விகளை அனைத்தையும் மருத்துவர்களிடம் கேட்டு அதற்கான விளக்கங்கள் மக்களிடையே பரவ ஆரம்பித்தது. முதலில் ஏசியில் இருக்கக்கூடாது என்று கூறியது நான் தான். ஆனால் நான் பேசியது அனைத்தும் அந்த சேனல்களுக்கு தெரியும். பிறகு அந்த தொலைபேசி மூலம் பேசிய பெண்ணிற்கு தெரியும். இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இப்பொழுது எதுவும் இல்லை. இன்றளவிலும் ஏதேனும் மக்கள் இறக்க வாய்ப்பு ஏற்பட்டால், நோய்களால் இறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு இறந்து விட்டார்கள் என்றால் எனக்கு மனவேதனை அதிகமாக இருக்கிறது. இன்றளவிலும் நான் பல பதிவுகளில் சில ஆலோசனைகளை நான் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். உடல் நலம் முடியாதவர்களுக்கான ஆலோசனைகளை நான் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். அதற்கான பலன்கள் எதுவும் இதுவரை எனக்கு ரிட்டர்ன் வரவில்லை. நான் இப்பொழுது வருந்துவது, படிப்பிற்காக நான் என்றுமே வருந்தியது கிடையாது. மக்களுக்கு இது போன்ற விஷயங்களை சொல்ல முடியவில்லையே, அதற்காக தான் நான் படிக்கவில்லை என்று வருந்துகிறேன். படித்தேன், 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். தமிழிலும் ஏறக்குறை வீக், அந்த அளவுக்கு படிப்பேன். எழுத்து பிழை வரும்.
ஆங்கிலம் சுத்தமாக வராது. இந்த ஒரு பிரச்சனையால் மக்களிடம் சென்றடைவதற்கு தாமதமாகிறது. அதே போன்று பதிவுகளை செல்போன் மூலம் எனக்கு எப்படி மக்களுக்கு விருப்பம் போல் பதிவிடுவது என்று தெரியவில்லை. நான் நேரடியாக என்னுடைய அதாவது பதிவுகளை நேரடியாகவே போட்டு கொண்டிருக்கிறேன். எடிட்டிங் அது போன்ற எந்த ஒரு முயற்சிகளும் இல்லை. அது மக்களுக்கு அவ்வளவு விருப்பம் கொடுக்கவில்லை. எனது முயற்சிகள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடைய பல ஆண்டுகள் ஆகும். இப்பொழுது இந்த பதிவுகளை பார்த்து சில பதிவுகளில் அவர்கள் சில விஷயங்களை வேறு வகையில் மக்களுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதன் வரை எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.